ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நடிகரும் நடன கலைஞரும் இப்படி தற்போதும் கூட பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லா ரியாஸ் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கின்றோம். ரியாஸ், இப்போ முதல்ல நாங்கள் பேசினோம் அந்த தயாரிப்பாளர்கள் ஏன் தமிழ் திரைப்படங்களுக்கு அல்லது தமிழ் நாடகங்களுக்கு அவர்கள் முதலீடு இன்வெஸ்ட் செய்கிறாங்க இல்லை. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இதை மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியாது. இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகமான செல்வந்தர்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப பெரிய செல்வந்தர்கள், மாஷா அல்லாஹ், பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இஸ்லாமிலும் இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்களும் தமிழர்களும் பெரிய செல்வந்தர்களாக இருக்கும்போது, ஆனால் அவர்கள் இந்த கலைத்துறைக்கு மட்டும் செலவழிக்க மாட்டாங்க. அவர்கள் கலைத்துறைக்கு மட்டும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன். சுமதி டெலி அவார்ட்ஸ் என்று கொடுத்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ திலங்க சுமதி பால் அவர்களுடைய அந்த நிறுவனம் தொடர்ந்து 15-16வது முறையாக அந்த விருது விழாவை நடத்திட்டு வராங்க. ஆனால் அது ஒரு வர்த்தக ரீதியான விருது வழங்கும் விழா தான். நிறைய நிறுவனங்களோடு சேர்ந்து அந்த நிறுவனங்களோட அனுசரணையோடு நடத்திட்டு வராங்க. அவரை விட அல்லது அவருக்கு நிகரான பணக்காரர்கள் இருக்கிறார். ஆனால் தமிழ் திரையுலகத்திற்கோ தமிழ் கலைஞர்களுக்கோ இப்படி ஒரு விருது விழாவை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை. ஏண்டா முன் வராங்க இல்லை. என்னன்னா தமிழ் இப்போ தான் வளருது. ஸ்ரீலங்காவில் 2 மொழி, சிங்களம் தமிழ். ஆனால் சிங்களம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அமைச்சு கொண்டாங்க. அவங்களோட டிவியில் சீரியலை பார்த்தண்டா அவங்களோட ஃபுல்லாக அவங்களோட சீரியல் போயிட்டு இருக்கும். நம்மளோட சீரியலை எடுத்து டிவி சேனலை பார்த்தேன்னு சொன்னா அது எல்லாம் ஃபுல் அயல்நாட்டு இந்தியாவோட டெலிட்ராமா இல்லாட்டி பாம்பேட டப் பண்ணி போட்டிருப்பான். ஆனால் நம்மடன்னு சொல்லி அவங்க டைம் கொடுக்கறது இல்லை, யோசிக்கிறது இல்லை கலைஞர்கள். ஆனால் நம்மட கலைஞர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னா இங்கே அவங்களுக்கு சரியான களம் கிடைக்கலன்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டில். நல்ல கலைஞர்கள் இப்போ இலங்கையில் கொஞ்சம் நன்றாக பாடக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் பாடக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. நடிக்கிறவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திலங்கன்றவர் அது சுமதி என்ற வார்டை செய்கிறாரு, நல்லா இருக்குது. அது மாதிரி நம்மட தமிழ் மக்களும் இதை மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னா நம்மட கலைத்துறைக்கும் நம்மட கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக. ஆனால் அதே நேரம் ரியாஸ், இன்னும் ஒரு பாயிண்ட் வருது. இப்போ நான் சொன்ன இந்த திலங்க சுமதி பால் அவர்கள் சுமதி விருதுகளை கொடுக்குறாரு என்றால் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நாடகங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அதே போன்று திரைப்படங்களில் நடித்த நடிகர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ தொலைக்காட்சியில் எங்களுக்கு நாடகமே போக இல்லை, எங்கேருந்து விருது கொடுக்குறது? அப்போ அந்த தொலைக்காட்சிகளில் நாடகங்களை ஒளிபரப்புவதற்கான சரியான களத்தை ஊடகங்களும் அமைத்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக ஊடகங்களும் அதற்கான களத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அயல் நாட்டு நாடகங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பதையும் நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் இப்போ எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களை நாங்கள் ஒரு பக்கம் அதை வேறொரு களம் உண்டு. அதை நாங்கள் இப்போ பேச முடியாது. ஆனால் கலைஞர்கள், இந்திய கலைஞர்களுக்கு நிகராகவும் அவர்களை விட திறமையாக நடிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. பட் அவர்களுக்கான சரியான வாய்ப்பு ஏன் கிடைக்குது இல்லை இலங்கையில்? முதல்ல அவங்களுக்கு ஏற்ற சிங்களம்ன்றது சரியாக அமைஞ்சிட்டு போகுது. தமிழுக்கு ஏற்ற கலையை உருவாக்குறாங்க இல்லை. இப்போ நம்மட கலைஞர்களே அதுக்கான இதை உருவாக்கிட்டு வராங்க. இப்போ படங்கள் பண்ணுறாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வருது. ஆனால் சீரியல் மட்டும் வருது இல்லை. சேனல் தமிழ் சேனல் இருக்குது. இருந்தாலும் அவங்க நம்ம நாட்டு படைப்புகளையும் எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்கும். அந்த டைம்ல ஊடக நிறுவனங்கள் அது மாதிரி அவங்களும் கலைத்துறைக்கு இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணினாங்கண்டா அப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டைமுக்கு அப்போ கலை வளரும் நல்லா. இப்போ மேடை நாடகங்கள் இப்போ நல்லா தமிழில் மேடை நாடகம் பண்ணுறாங்களே இல்லை. ஒரு அரச நாடக விழாவுக்கு மட்டும்தான் நான் இப்போ 3 இயர்ஸுக்கு நான் அவார்டு எடுத்திருந்தேன். அப்போ அதுக்கு பிறகு இப்போ தமிழ் நாடகங்கள் வாரது குறவு, அழைக்கிறதும் குறவு. நம்மளை மாதிரி இளங்கோ அண்ணா ஒன்று பண்ண இருக்காரு கிட்டத்தில். அடுத்தது மேடை நாடகம் ஒன்றும் பண்ண இருக்காரு. வேற யாரும் பண்ண வாரதில்லை. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாததால். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண யார் சரி இருப்பாங்கன்னு சொன்னா கலைஞர்களுக்கு நல்ல. ஆனால் இப்போ இப்படி ஒன்று இப்போ சொல்கிறாங்க. இப்போ மேடை நாடகத்துக்காக ஒருத்தர் ஒரு தயாரிப்பாளர் அந்த மேடை நாடகத்திற்கான தயாரிப்பு செலவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆல் புக் பண்ணுறது, அப்புறம் அந்த கலைஞர்களுக்கு காஸ்டியூம் செலவு, உணவு, இதெல்லாம் அவர் ஏற்பாடு செய்கிறார். ஆனால் இதை பார்க்க யார் வருவா?
அதுதான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்கே வந்து நிற்குது. ரசிகர்கள் வருவார்களா? சரி, பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்குறோம், தொலைக்காட்சிகளில் விளம்பரம் கொடுக்குறோம், வருவார்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா வருவார்கள்? மக்களை எப்படி வர வைப்பது? வரவேற்கிற எப்படின்னா, நம்ம நாட்டு கலைஞர்களுக்குன்ற ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. அவங்களோட ஒவ்வொரு கலைஞரோட இதனாலையும் அடுத்தது இன்வைட் பண்ணணும் அவங்களுக்கு. இப்போ நம்ம ட்ராமா பண்ணுறோம், நம்மளதை வந்து பாருங்கள், நல்ல படைப்புகள் நம்ம நல்ல படைப்புகள் இருந்தால் ஆடியன்ஸ் எப்படியும் வர செய்வாங்க. நல்ல படைப்புகளை கொடுக்கறது டிரெக்டரோட கையில் இருக்குது. நல்ல படைப்புகள் உருவாக்குள்ள ஆடியன்ஸ் தானாகவே வருவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நல்ல படைப்புகள் வந்து கொடுக்க வேண்டியது கலைஞர்களது பொறுப்பு. அப்போ கலைஞர்களிடமிருந்து நல்ல படைப்புகள் வருவது குறைவு அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான் சொல்கிறேன். என்னென்னா நல்ல படைப்புகளை கொடுக்க முடியாது இருக்கு. என்னென்னா ப்ரொடியூசர் முன் வராங்க இல்லை, அதனால தான் அந்த பிரச்சனையால் தான் இந்த ட்ராமா இழுபட்டுட்டு போகுது. சரி, அப்படின்னு நினைக்கிறீங்க. அடுத்து இப்போ அரசாங்கம் வந்து கலைஞர்களுக்கான ஒரு நலன் திட்டத்தை அறிவிக்க போகிறாங்க விரைவில், ஒரு கலைஞர்களுக்கான நலன் திட்டம். ஆனால் சகோதர மொழியை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கான நலன் திட்டங்கள் இருக்குது. அவங்களுக்கான நலன் திட்டங்கள் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஜனாதிபதியையோ பிரதமரையோ அல்லது கலாச்சார அமைச்சர், புத்த சாசன கலாச்சார அமைச்சரையோ சந்திக்க போகும்போது அவங்களும் ஒரு அமைப்பாக போவாங்க. அவங்களுக்கு ஒரு தனி அமைப்பு இருக்கு. ஆனால் தமிழர்களை எடுத்துக்கொண்டிருக்கா 10 அமைப்பு இருக்கு. அந்த 10 அமைப்பில் அந்த அமைச்சரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார், இல்லாட்டி அவரே கலங்கத்துக்குள்ளாகிடுவார். யாரோடு நான் பேசுறது, எந்த அமைப்போடு பேசுறது? அதை நீங்கள் எங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? அதாவது நம்மக்கிட்ட ஒரு அமைப்பு இல்லை. அதுதான் இப்போ நாம காட்டணும் நாம் யாருன்றதும். அந்த சரியான இடத்த சிங்களத்துக்கு கிடைச்சது சரியாக தமிழுக்கும் கிடைச்சதுண்டா ஓகே. இப்போ பிகினிங் இப்போ நான் நினைக்க இப்போ வளர்ந்துட்டு வருது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அதில் நான் நினைக்க அது முன்னாடி அது சரி வரும்னு நினைக்கிறேன். அதே நேரம் இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது, இந்த கலைஞர்களுக்கான வீடு பிரச்சனை. சில கலைஞர்கள் இன்னும் கூலி வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது மூத்த கலைஞர்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 30-35 வருஷம் இந்த துறையில் இருப்பார். சிலர் எல்லாம் 60-70 வருஷம். ஆனால் அவருக்கு ஒரு சொந்த வீடு இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் கலைத்துறை வீட்டில் இருக்கிற தன்னுடைய மனைவியின் நகைகளை கூட அப்படியெல்லாம் கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த நாடகத்தை நடித்தாகணும், எப்படியாவது நாங்கள் இதை மேடையேற்றணும், அந்த மாதிரி ஒரு வெறி கொண்ட கலைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் சிலர் கூலி வீடுகளில் இருக்கிறார்கள், வாடகை வீடுகளில் இருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கான ஒரு நலன் திட்டத்தை அரசு அறிவிக்குமாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு நலன் திட்டத்தை அறிவிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்களையும் சொல்லலாம். பாருங்கள், அதை இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்படி இந்த கலைஞர் அடையாள அட்டை உள்ள நிறைய இப்போ ஏண்ட ஃப்ரெண்டுங்களும் இருக்காங்க. நம்மட அண்ணாவை எடுத்துக்கொண்டாலும் இளங்கோ அண்ணா எடுத்தனாலும் அவரும் கலைத்துறைக்கு நான் நினைக்க கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக அவர் கஷ்டப்படுறார். அவர் மாதிரி மூத்த கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க. கார்டு வச்சுருக்காங்க, எல்லாமே பக்குவமாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லை. அடுத்தது வந்து மெயின் பிரச்சனை என்னென்னா, நம்மட சுதர்ஷி இருக்கு ட்ராமாக்கள் பழக்கிறதுக்கு. அந்த சுதர்ஷியை வந்து ஒரு நாளைக்கு நிறைய பேர் புக் பண்ணுறாங்க. இங்கே கொழும்பு 7ல் சுதர்ஷி ஹால், பக்கத்தில் இருக்கிறது. அப்போ அது மாதிரி ஹால் உண்டு. இப்போ நாடகம் பழக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. அப்போ வீட்டில் சுதர்ஷிங்கிற அந்த மண்டபத்தில் பழக்க இல்லாத அதில் பழக்கலாம். நிறைய புக்கிங் தானே, சிங்கள ட்ராமா செய்கிறவங்க அதில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாளும் அவங்க பண்ணுறாங்க. அப்போ தமிழ் கலைஞருக்கண்டு அது இல்லை. அவங்க ஒரு டைம் கொடுக்காம இல்லை. நம்மளுக்கண்டு ஒன்று உருவாக்கிக்கொள்ளணுமே. வீட்டில் பார்த்தா வீட்டில் இடம் இல்லை, சின்ன இடமா இருக்குது. என்ன கலைஞர்கள்டா பெருசாக வசதி இல்லை, என்ன இந்தியாவிலண்டா பெருசாக உழைக்கிறாங்க. இங்கே வந்து உழைக்கிறதுக்கு பெருசாக இல்லாததால் கலைஞர்களும் நல்ல கலைஞர்களும் வேறு வேலையில் பார்த்துட்டு போகிறாங்க. சிலவங்க எடுத்த விருதுகளை கூட விற்கிறாங்க. என்ன சாப்பாட்டுக்கு இது இல்லைன்னு சொல்லி அன்றைக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அதோட கருத்து என்னென்னா, அவர் பெட்டாக்கு போகிற இடத்துல ஒரு விருது விற்கிறாங்க. அதில் பார்த்தா அவர் எடுத்த விருதே அவர் விற்கிறாரு. அப்போ அந்த நிலைமை எப்படி அந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டுக்கு போகுது ஒருத்தரோட விருதுன்ற மாதிரி என்னென்னா இன்கம் இல்லை. அதுதான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹோல், இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு ஹோல் பண்ணிட்டாங்கண்டா நாடகம் பழக்கிறது கலைஞர்களுக்குன்னு சொல்லி, அப்போ கலைத்துறை இன்னும் முன்னாடி வரும் தானே. அப்போ இருக்கிறதுக்கு வீடுங்க என்ன சரி, அதுக்கு
ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்னு சொன்னா அப்போ கலைத்துறைகளுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் அளிக்கிற மாதிரி இருக்கும். அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட ரியாஸ் இப்போ சாதாரணமாக ஒரு 10 வீடை கட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கமும் எதிர்பார்ப்பாங்க இதனால அரசாங்கத்துக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும்போது அடுத்து நாங்கள் இந்த விருதுகளை பற்றி நீங்கள் சொன்னால் இந்த விருதுகளை சொல்லுங்கள், என்னென்ன விருதுகள் எப்படி கிடைச்சது அப்படின்னு கொஞ்சம் பேசுவோம். இதில் இருக்கிற 3 ஸ்பெஷல் 3 அவார்ட் விருது இருக்குது. அது இது என்னன்னா அது டீச்சர்ஸ் காலேஜிலிருந்து மிராக்கல்ன்ற டீச்சர்ஸ் காலேஜிலிருந்து கிடைச்சிது. இது வந்து இன்டர்நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவலில் வந்து மோஸ்ட் ப்ரமிசிங் ஆக்டர் எனக்கு கிடைச்சது. ரைட் 2024 லாஸ்ட் இயர் 2024 இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 24 நாடுகள் 25 நாடுகள் போட்டியிட்டாங்க. 72 படம். அதில் போர்ட்ரைட் அண்டு கௌதம் எடுத்த ஒரு படம், அதில் எனக்கு மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் அண்டு. அதில் என்ன கேரக்டர் நடிச்சிருந்தீங்க? அது ஒரு சைக்கோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு அது கதை. அதில் வந்து மொத்தமாக இதுக்கு ஒரு 6 போல கிடைச்சிது. எல்லாமே ஒரே படத்துக்கு ஒரு 6 விருதுகள் 7 விருதுகள். எந்தெந்த நாட்டில் இருந்து வந்திருந்தாங்க? இந்தியா, சைனாலிருந்து இருந்தாங்க. எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்திருந்தாங்க. வேற பாகிஸ்தான், அரபு நாடுகள்ல இருந்தாங்க. ஈரான் அவங்க வந்திருந்தாங்க. நிறைய கண்ட்ரிலிருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவ்வளோ கண்ட்ரிகளோடு போட்டி போட்டு உங்களுக்கு விருது கிடைச்சது. அப்போ மற்ற நாட்டு கலைஞர்களுக்கும் இந்த ப்ராமிசிங் ஸ்டார் விருது கிடைச்சதா இல்லாட்டி இலங்கையில் எனக்கு கிடைச்சது. மற்ற நாடு வேற நான் நினைக்க 2023 போல கிடைச்சிருக்கு. சரி 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 சரி. அப்போ 2024 இது எனக்கு கிடைச்சது இந்த அவார்டு. அப்போ அதுக்கு அது வந்து நாம பெட்டிக்லோல ட்ராமா பண்ணிட்டு இருந்தோம். ட்ராமா பெட்டிக்லோல என்ன கலை மேடை நாடகங்கள் அதுகள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1 மந்த் போல் அங்கே ஃபுல் ஒர்க். அப்போ அதில் வந்து நம்மளோட கலை சேவையை இந்த பாராட்டி வளர்ந்து வரும் கலைஞர்கள் சொல்லி ஒரு விருது. சரி சரி. அப்போ இது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இன்னும் நிறைய விருதுகள் எடுத்துட்டு வரல. ஏன்னா பாரமான விருதுகள் இருக்கு. அதுவும் நாங்கள் ஒரு மிக குறுகிய ஒரு காலத்தில் தான் உங்களுக்கு அந்த அழைப்பு கிடைத்தது. எனவே ரியாஸ் உடனே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அடுத்த ரியாஸ் இப்போ அந்த விருதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கும் எதிர்காலத்தில், வாழ்த்துக்கிறோம். இந்த விருதுகளையும் கூட வியாபாரங்கள் நடக்குது இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விருது வழங்கும் ஒரு நிகழ்வு நடக்க போகுது, நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. விண்ணப்பித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க இல்லை ஒரு 25,000 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு 25,000 எல்லாம் பே பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அடுத்த பகுதியில் நாங்கள் வந்து இந்த விருதுகளை பற்றி பேசுவோம். இன்றைய எமது ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் அது சிறப்பித்து கொண்டிருக்கின்றார் நடிகரும் நடன கலைஞருமாகிய அப்துல்லா ரியாஸ். தொடர்ந்து பேசலாம்.